உலகெங்கிலும் இருக்கிற சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய யூடியூப் சேனலில் நான் இன்னொரு யூடியூப் சேனல் சேர்னான், அதோடய நீங்கள் இணைஞ்சிருப்பீங்க. ஸோ இதில் நீண்ட காலமாக நான் வீடியோக்கள் போடுறது குறைவு. அப்படி இருக்க நான் நீண்ட காலமாக ஜோதிச்சுன்னு வந்தது இந்த உலகத்திலேயே யாருமே எடுக்காத ஒரு புது முயற்சியாக இருக்கணும். அதை விட மக்களோட இணைஞ்சதாக இருக்கணும். ஏதோ ஒரு வழியில் அந்த மக்களுக்கு இது உதவி செய்கிறதா இருக்கணும் நான் ஜோதிச்சேன். அந்த அடிப்படையில் என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய கவலைகள் எல்லாமே வச்சு நான் யோசிச்சதில் எனக்கு ஒரு புதிய ஒரு முயற்சி ஒன்று கிடைச்சிருக்குது. ஸோ அதுக்கு பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கும் மட்டும் நான் சொல்லி நம்புகிறேன். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் கடந்த காலங்களில் அதாவது இப்போ நவீன காலம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷங்களுக்கு பிறகு தான் எல்லாருடைய கைகளிலையும் தொலைபேசி வந்தது. அப்போ அந்த 6 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் யாரோட பழகியிருந்தாலும் அவர்கள் எங்களுடைய ஞாபகத்தில் இருப்பாங்க. அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம், அல்லது முகப்புத்தகங்களூடாகவாது நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நான் 28 வயது உடையவராக இருக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் தரம் 3ஆம் ஆண்டு, தரம் 5, தரம் 4 படிக்கிற காலங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. அப்போ இந்த தொழில்நுட்பங்கள் வளராத காலம், எங்களுடைய நாட்டில் வளராத காலம். எனக்கு ஏராளமான நண்பர்கள் இருந்தவர்கள். அப்போ நான் வேறு மாவட்டங்களில் வேறு பாடசாலைகளில் படித்து கொண்டு இருந்தேன். சில நேரங்களில் சில பொழுதுகளில் அவர்களை ஒருக்கா மீட் பண்ணணும், அவர்களை ஒருக்கா சந்திக்கணும். அவங்களுடைய பேர் தான் தெரியும், அவங்களுடைய புல் விவரங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு பொழுதில் எங்களுடைய மனதில் அவர்கள் எல்லாருமே போவாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் தரம் 4 படிக்க மன்னார் மாவட்டத்தில் அந்த பாடசாலையின் பேர் கூட பற்றிமா மத்திய மகா வித்தியாலயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பேசாலையில் இருக்கிற அந்த பற்றிமான்ற பாடசாலை தான் நான் படிச்சினான். அப்போ எனக்கு ஏராளமான நண்பர்கள் இருந்தவங்க. அதாவது ஜுசாந்தன், லொசி, அரவிந்தன், பிரதீபன், இப்படி என்று சொல்லி, அதை விட சில பெண் நண்பர்கள் எல்லாமே எனக்கு இருந்தாங்க. நிலாஜினி, மேகலா, இப்படின்னு சொல்லப்படுற நிறைய நண்பர்கள் எனக்கு இருந்தவங்க அந்த தரம் 4 படிக்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களை எப்பயாவது ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்லி என் மனசில் ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குது. வயதுகள் போக 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 நாங்கள் சின்னனில் இருந்த அந்த அனுபவங்கள் எங்களோட மனதை தொட்டு செல்வது, விரடி கொண்டு போகிறது நிறையவே இருக்குது. ஸோ அப்போ எப்பயாவது ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணணும். இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க, திருமணம் முடிச்சிட்டாங்களா, எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்குதா, லைஃப்பில் நல்லா வந்துட்டாங்களா, இல்லாட்டி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி இருக்குது. சின்ன வயசில் அவர்களோட அந்த போலை அடித்த ஞாபகங்கள், அடிபட்ட ஞாபகங்கள், அந்த வயசுலேயே காதல் குறும்புகள், அந்த அப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த மனதை ஒரு வேதனைப்படுத்துகிறதாகவும், ஒரு என்ன சொல்கிறது, வேதனைன்றதை விட வேதனை தாண்டிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளாக இருந்தது அறியாத வயசுலேயே. ஸோ அந்த அடிபட்ட இடங்கள், சில இடங்களில் நாங்கள் சேர்ந்து விளையாண்ட இடங்கள், இப்போயும் அந்த பேசாலைக்கு போனோம்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு அந்த நண்பர்களுடைய ஞாபகங்களும் எங்களுக்கு கொண்டே போய்கொண்டிருக்கும். ஸோ இதெல்லாம் ஜோதிச்சு பார்த்துட்டு எனக்கு நான் அந்த யூடியூப்புக்கு வரைக்கும் நான் கொஞ்சம் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆயிருந்தேன்னு சொன்னால், அந்த நண்பர்கள் என்னுடைய யூடியூப் வீடியோ பார்த்தாங்கன்னு சொன்னால் ஒருவேளை எனக்கு கண்டெக்ட் பண்ணி என்னோட கதைப்பாங்களா, ஒருக்காவது நாங்கள் எல்லா படிகளும் எல்லாருமே சேர்ந்து அந்த 3ஆம் ஆண்டு படித்த எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக ஒரு சமைச்சு சாப்பிட்டு அப்படி ஏதாவது செய்யலாமான்னு சொல்லிலாம் நான் ஜோதிச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அப்படியான தொடர்புகள் வரையில. அதனால தான் நான் இந்த மனதுக்குள்ளே எனக்கு இந்த வேதனைகள் இருந்தால் என்ன மாதிரி, இப்போ எனக்கு 28 வயசு, இதே 45 வயசில் இருக்கிற ஒருத்தருக்கு தன்னுடைய 10 வயதில் 12 வயதில் இருந்த நண்பர்களை பார்க்கணும் போல இருக்கும். சில நண்பர்கள் வெளிநாடு சென்றிருப்பாங்க, தொடர்பு இருக்காது. அப்படியான நண்பர்களை அந்த விஷயங்களை பகிர்வதன் மூலம் அந்த வீடியோ பார்க்க அவர்களோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றதால ஒரு புதிய முயற்சி, எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் இப்படியான ஒரு முயற்சியை யாருமே மேற்கொள்ளல. ஸோ இந்த முயற்சியை நான் செய்யணும், இதில் வெற்றி காணணும், என் மூலமாக இப்படி ஒருவரையாவது மீட் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு சொந்தங்களும் ஏதோ ஒரு 10 பேரை நாங்கள் இப்படி செய்ய அதில் 2 பேராவது தங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும்னா இதை ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் என்று நான் நம்புகிறேன். என்ன சொன்னால் உங்களுடைய ஆதரவுகள் இருக்கும். என்னுடைய வீடியோக்கள் இந்த யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பாருங்கள். என்ன சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சொந்தங்களையும் சில நேரம் நாங்கள் பேட்டி எடுக்கிற ஒரு நபர் சொல்லலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ உங்களுடைய பேர் குறிப்பாக குமார்ன்னு சொன்னால், நான் குமாரோட இப்படி பழகினாலும் இப்போ குமார் எங்கே இருக்கிறான்ட்டு எனக்கு தெரியலை, குமார் மச்சான் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுறா, இதான் என் தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோ மூலம் போட்டால் நீங்கள் அவருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு அவரோட தொடர்புட்டு நீங்கள் ஒரு இடத்துல சந்தித்து அதை நாங்கள் ஒரு சந்தோஷமாக வீடியோ எடுத்து செய்ய மிகவும் ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்குன்றதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது உண்மைக்குமே. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் உடனடியாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சு கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக
வந்து பலதரப்பட்ட மக்களை இந்த காணொளி ஊடாக வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்து கடந்த காலங்களில் அதாவது பல்வேறு வருடங்களுக்கு முதல் வந்து அவர் சந்தித்த ஒரு நபரை வந்து எப்படியாவது சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு என்னுடைய இந்த யூடியூப் சேனல் ஊடாக வந்து நான் முயற்சிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் உங்களுடைய விஷயங்களை சொல்கிறதுக்கு வந்து கட்டணங்கள் இருக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இலவசமாக வந்து உங்களுடைய வீடு எங்கே இருக்குது, அதாவது மிக பக்கத்தில் இருந்தால் எனக்கு நல்ல வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லாட்டிக்கு நீங்கள் எங்கள்கிட்டயே நீங்கள் நேரடியாகவே வந்து உங்களுடைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி இலக்கங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஜோதிச்சு பாருங்கள், வடிவாக ஜோதிச்சு பாருங்கள். ஒரு 10 வயது 15 வயதில் வந்து உங்களுடைய நண்பர் யாராவது ஒரு ஆளை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. இப்போ சம்டைம் அவர் இறந்துருப்பார், சம்டைம் இப்போ உயிரோடு இருக்கலாம். ஸோ அவரை வந்து சந்திக்கணுமென்ற ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும். எங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கலாம், எவ்வளோ வசதி இருக்கலாம், ஆனால் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள்லாம் எங்களை கடைசி காலத்தில் கொண்டு போவோம். அந்த அனுபவங்களை வந்து இப்போ உங்களுக்கு ஒரு லட்சக்கணக்கான பணத்தை தரதை விட நீங்கள் சந்திக்கணுமென்று நினைக்கிற ஒரு நபரை கொண்டு வந்து உங்கள் முன்னால் கொண்டு வந்து விடைக்க வந்து உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படி இதுவும் ஒரு விதத்தில் வந்து மக்களுக்கு இது உதவியாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த யூடியூப் சேனலை செய்கிறோம். இலங்கையில் இருக்கிற மக்கள்லாம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வர மக்களும் வந்து நீங்கள் சிறு வயதிலேயே வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம். அப்படி இருக்க வந்து அந்த காலத்தில் நீங்கள் சின்னல பழகிய நண்பர்கள் வந்து இப்போ எங்கே இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவர்களை வந்து சந்திக்கணும் விரும்பினீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு உங்களுடைய நண்பர்கள் தொடர்பான விவரங்கள், நீங்கள் சின்னல்ல இருந்த எப்படி நடந்து கொண்டு சந்தோஷமான நிகழ்வுகள், கவலையான நிகழ்வுகள், பொழுதுபோக்குகள், அடிதடி, சண்டை, போலை அடிக்கிறது, அப்படியான விஷயங்களை வந்து கலந்துரையாடி உங்களுடைய நண்பர்களை வந்து உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சம்டைம் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய அம்மா அப்பா கூட நீங்கள் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு தளமாக இந்த யூடியூப் சேனலை வந்து நான் மாற்ற போகிறோம். அதனுடைய முதல் வீடியோ தான் இது. தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பல்வேறுபட்ட மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேருங்க. எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு நபருக்காவது நாங்கள் செய்ய போகிற இந்த விஷயம் வந்து பயனுள்ளதாக இருக்குமென்று சொல்லி என்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இதை ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயம் பிடிச்சிருக்குது தம்பி, உண்மைக்குமே இது ஒரு புதிய முயற்சி, செய்யுங்க கட்டாயம் என்று சொல்கிறவங்க வந்து ஒரு கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. எப்படியும் 10 பேர் தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட் வீடியோ தான். அந்த 10 பேரில் 2 பேராவது இந்த விஷயம் ஓகேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு அனுபவத்தோடு வந்து ஒரு நபருடைய அனுபவத்தோடு வந்து கலந்து கொள்வோம்.